இந்த கிறிஸ்மஸுக்கு பிள்ளைகள் யாருக்கும் எந்த பரிசும் கொடுக்கல. அதே போல் பெரியவர்கள் எங்களுக்கும் பிள்ளைகள் யாரும் பரிசு வாங்கி தரையில. காரணம், நாங்கள் முதல் மாதம்தான் பயணம் ஒன்றுக்கு போயிட்டு வந்த நாங்கள் அந்த பயணமே எல்லாருக்கும் பரிசாக அமைஞ்சதாக எண்ணிக்கொண்டு நாங்கள் பரிசுக்கு திரும்பவும் செலவழிக்காமல் அந்த பணத்தை மிச்சப்படுத்தினோம். உண்மையிலேயே நல்லா வாழணும் என்று சொன்னால் எல்லாத்துக்கும் நாங்கள் பணம் செலவழிக்கணும் என்று எண்ணக்கூடாது. வாழணுமன்றதுக்கு பணம் தேவைதான். ஆனால் பணம் மட்டுமே மகிழ்ச்சியை தருமன்றது இல்லை. இந்த நிகழ்வுக்கு பிள்ளைகள் சேர்ந்து ஒரு உணவு செய்தார்கள். பெரியவர்கள் நாங்கள் ஆளுக்கு ஒரு உணவு செய்தோம். இப்படியாக அந்த உணவுகளை உண்டு மகிழ்ந்துட்டு நல்ல ஒரு அருமையான தமிழ் விளையாட்டு, தமிழ் பேசு என்ற ஒரு விளையாட்டு விளையாடி போட்டு திரைப்படம் பார்த்தோம். நீங்களும் இப்படியான நிகழ்வுகளுக்கு பணம் செலவழித்து தான் கொண்டாடணும் என்று இல்லாமல் குழந்தைகளோட அவர்களோட மனம் விரும்புவது போல அவர்களோடு சேர்ந்து இருந்து விளையாடி பேசி மகிழ்ந்தாலே அந்த தருணம் மிக அழகான தருணமாக இருக்கும் என்றது என்னுடைய நம்பிக்கை. என்னுடைய நம்பிக்கை உங்களுடைய நம்பிக்கையாகவும் இருக்கும் என்ற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடைபெறுறேன். பிரியா லவல். மாணவன் பொண்ணு